விஜய் வந்து அவர் அடிச்சதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பசுபதி விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் வந்து கோயில்ல பண்ணிடுறாரு. அதன்படி விஜயும் வர வச்சுடுறாங்க. விஜய் வந்து என்னால இந்த கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா யாரும் கேட்காம பயங்கரமா பேசுறாங்க. நீ வந்து வெண்ணிலாவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுன்றாங்க. காவேரி உன்னை விரும்பல. நான் தான் உன்னை விரும்புறேன் விஜய். அதனால நீ என் கழுத்துல தான் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு விடாப்பிடியே பேசிட்டு இருக்காங்க வெண்ணிலாவும். இதை பார்த்து வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அதே மாதிரி அன்பரசும் வந்து நீ வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்கப்பா அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து செமையா டென்ஷன் ஆகிற விஜய் வந்து போலீஸை வர வைக்கிறாரு. போலீஸ் வந்து செமையா வந்து எல்லாரும் திட்டுறாங்க. இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. சட்டப்படி வந்து ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? அது சட்டப்படி செல்லாது. அதை மீறி யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் கம்மி எண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை காவேரியை பற்றி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. காவேரி தான் எனக்கு எல்லாமே, அவளை தவிர என் மனசில் யாருமே கிடையாது, அவள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக காவேரி வந்து கேட்டுடுறாங்க. அங்கே வந்து அதை பார்த்துட்டு காவேரி வந்து அப்படியே உணர்ச்சி வசப்படுறாங்க ரொம்ப. அப்படியே வந்து விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் விஜய். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்போ வந்து வெண்ணா முன்னாடியே நீங்கள் சொன்னீங்களோ இது போதும் விஜய் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே மயக்கடிச்சு காவேரி விழுந்துடுறாங்க. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சியோட காவேரி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு துடிச்சு போகிறாரு. அடுத்து வந்து காவேரி தூக்கிட்டு போகிறாரு. தாத்தா வந்துடுறாரு. தாத்தா வந்து நீ காவேரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போப்பா, நான் வர பின்னாடியே சொல்கிறாரு. அதன்படி வந்து எங்கள் காவேரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாரு. உடனே ரொம்ப பதறி போகிறாரு. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க காவேரிக்கு. என்னாச்சு என் காவேரிக்கு, ஏன் காவேரி மயங்கி விழுந்தானே தெரியல டாக்டர் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், கர்ப்பமான பொண்ணு மயங்கி விழுது சர்வசாதாரணம். ஏன்னா வந்து அவங்க சாப்பிடாம இருந்தால் இப்படி மயக்கடிச்சு விடாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, அதிர்ச்சியோட கர்ப்பமா அப்படின்னு. ஆமாங்க அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் யார்? அவங்க வீட்டுக்காரர் அழைச்சிட்டு வர சொல்லிகிட்டே இருக்கேன், அந்த பொண்ணு அழைச்சிட்டே வரல. சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னா, நாங்கள் தாங்க அவங்க ஹஸ்பண்ட். என்னங்க நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, முதல்ல உங்கள் ஒய்ஃபை பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி பார்க்க வந்து ஓடுறாரு. காவேரி பார்த்துட்டு ஏன்டி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. சாரி விஜய் அப்படின்றாங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து குழந்தை பிறக்க போதா, நான் அப்பா ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம 3 பேர் ஆக போகிறோம், நம்ம 3 பேர் மட்டும் போதும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரியோட வந்து வயிற்றில் கை வச்சு பார்க்குறாரு. அப்புறம் வந்து அப்படியே வந்து காவேரியோட அந்த வயிற்றிலே வந்து அப்படியே படுத்து பார்க்குறாரு. காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. தாத்தா வந்துடுறாரு. தாத்தா வந்துட்டு என்ன ஆச்சு பண்ணோன்னே, காவேரி வந்து கர்ப்பமாக இருக்கா தாத்தா, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போ தாத்தா அப்படி சொல்லிட்டு தாத்தாவை கொஞ்சறாரு விஜய். ஏய் நிஜமாவாடா, இவ்வளோ சந்தோஷமான விஷயம் காவேரி, எவ்வளோ பெரிய விஷயம் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கப்பா, நல்ல விஷயம் சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா, தாத்தா வீட்டில் அம்மா திட்டுவாங்களே தாத்தா அப்படின்னா, இங்கே பாருமா முதல்ல சாரதா கிட்ட பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. எங்கள் தாத்தா வந்து வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்காரு. நம்ம விஜயும் காவேரி முன்னாடி உட்காந்துருக்காங்க. பேசிகிட்டே போகிறாங்க. இதோட சந்தோஷம் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்து 3 பேரும் வந்து இறங்குறதை பார்த்துட்டு சாரதா செமையா டென்ஷன் ஆகிறாங்க. இவன் என்ன இவங்க கூட வந்து இறங்குறா அப்படின்னோடனே, சாரதா டென்ஷன் ஆகாதம்மா, எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா வந்து அப்படியே வந்து காவேரி பார்க்குறேன், ஏன்டி என்கிட்ட சொல்லலை, என்னை பார்த்தா உனக்கு பாவியாக தெரியுதா, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காமா, ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோன்னே எல்லா குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து விஜய் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் அவங்க காவேரி விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது தாத்தா, நானும் காவேரியும் ஒன்றா தான் இருப்போம். என் பொண்டாட்டி என் பிள்ளைய விட்டு நான் எப்படி இருக்க முடியும், அதனால் இப்போவே என் கூட அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா செமையா டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து தாத்தா சொல்கிறாரு, என்னம்மா விஜய் சொல்கிறது கரெக்டு தானே, அவன் எப்படி பொண்டாட்டி பிள்ளையும் வச்சு தனியாக இருப்பான், அதனால் நீ அமுச்சு விடுறதாம்மா நல்லது, காவேரி எங்கள் கூட அமுச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு விருப்பம் இருந்தால் போட்டோம், ஆனால் இந்த மாதிரி நிலமையில அவள் அங்கே வந்தால் ரொம்ப டென்ஷனாக இருப்பா, அதனால தான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு விஜய் திட்டவட்டமாக சொல்கிறாரு.